பிரச்சனை வந்தாச்சு. பிரச்சனை வந்த வார நேரத்தில் என்னது, சாத்தான் உள்ள புகுந்துடுறான். புகுந்துகிட்டு நீ எதுக்கு உயிரோட இருக்கிற, செத்து போயிரு, செத்து போயிரு, செத்து போயிரு, நீ எல்லாம் வாழ முடியாது, நீ செத்து போயிரு, செத்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் நாவை திறந்தா சொல்றது, உயிரோட இருக்கிறத விட செத்துறலாம், இந்த வியாதியை கொண்டு நடக்கிறத விட செத்துறலாம், இந்த செத்துறலாம் செத்துறலாம் சொல்லி யாரு பேசுறாங்களோ அவங்களிடத்துல இருந்து நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும், அசுத்த ஆவி கிரியை செய்கிறது, உன்னை சாக சொல்லுகிறது என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இது சாத்தானுடைய ஒரு திட்டம். அதே போல மனைவியை பார்த்து புருஷன் செத்துப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. மனைவி புருஷனை பார்த்து எதுக்கு நீ உயிரோடு இருக்கிற, இப்படி குடிச்சிட்டு திரிகிறதுக்கு நீ செத்து போயிரு, அவன் மறுநாளே விஷம் அடிச்சிருவான். ஆனா செத்து போயிருன்னு சொன்ன அந்த வார்த்தையை சொன்னது யாரு? சாத்தான். சாத்தான் மனைவிக்குள்ள புகுந்து, சாத்தான் புருஷனுக்குள்ள புகுந்து அந்த வார்த்தையை சொல்ல வைக்கிறான். சொல்ல வைத்த உடனே என் மனைவியே, நான் அன்பா நேசித்த மனைவியே செத்து போன்னு சொல்லிட்டா, இன்னைக்கு செத்துறணும் அப்படின்னு போய் செத்துறான். உடனே போய் விஷம் குடிச்சிடறான், பூச்சி மருந்தை எடுத்து உடனே குடிச்சு செத்துறான். யோபு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். யோபுக்கு மனைவிக்க ரூபத்துல வர்றான் யாரு? சாத்தான். யோபுக்கு மனைவி முன்னாடி வந்துட்டு, யோ உயிரோட இருக்கிறீரு, தேவனை தூசித்து செத்து போய். யோபு சுதாரிச்சுக்கிட்டான். நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டான். அதனால தப்புனா. யோபுக்கு நிலைமையில வேற ஒரு ஆளா இருந்திருந்தா, நான் நல்லா இருக்கும் போது எல்லாம் வேண்டி தின்னா, இன்னைக்கு என்னடான்னு சொன்ன, நான் கஷ்டப்பட்டு போனேன், என்ன இப்படியா நீ பேசுற, நான் உயிரோட இருந்தாதானே இன்னைக்கே நான் விஷம் அடிச்சு தாரேன்னு சொல்லிக்கிட்டு விஷம் அடிச்சுக்கிட்டு படுத்துருவேன். சொல்றது புரியுதா? இது சாத்தானுடைய ஒரு திட்டம். அதனால இதற்கு நீங்கள் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. இது சாத்தானுடைய மிகப்பெரிய